சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே இந்த சுதந்திர தினத்தன்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு தேவன் கிருபை செய்தபடினால் நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். இவைகளை குறித்து நாம் தியானம் பண்ணும்போது, சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்களைப் போல இருந்தோம். ஆனால் அவர்களை ஒரே நாளில் விடுதலை செய்த பொழுது எங்கள் வாய் நகைப்பினாலும் என்னுடைய இருதயம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி 126ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு நீங்கள் கவனித்து பார்த்தால், அவர்கள் ஆரம்ப நாட்களிலே எகிப்து தேசத்திலே 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே நாளிலே அவர்களை விடுதலை செய்தார். எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்தார்கள். இது நமக்கு சொல்கிறபடி, காத்திருக்குதல் இருதயத்தை இழக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது அதை ஜீவ விருட்சம் போல இருக்கும். எப்பொழுது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கினார்கள், தவித்தார்கள், தேவன் நோக்கி முறையிட்டார்கள். யாத்திரையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே இடத்திலே முறையிட்டார்கள். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்களே, இப்போ பார்வோனுடைய சேனை பின்னால வந்து நிற்குத. பெருமூச்சு விட்டார்கள், தேவன் நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார். அந்த செங்கடை ஒரு வாசலை திறந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யாத்திரையா புஸ்தகம் 14:24 வாசித்து பார்க்கும் பொழுது, சூரியன் வெளுக்கிற சமயத்தில், சூரியன் உதிக்கிற சமயத்தில் அவங்க சக்கரங்களை எல்லாம் கடந்து போகும்படி செய்தார் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். இவளுக்கு விரோதமாக ரதங்கள் வேகமாக வந்து எல்லாம் ஈயத்தை போல மூழ்கின. எகிப்திலே 430 வருஷமாக வாழ்ந்த அந்த சிறையிருப்பை ஒரே நாளிலே அவர்கள் வாழ்க்கையில மாற்றி போட்டார். பாபிலோனுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர்கள் அந்நிய தேசங்களிலே அந்நியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே வரும் பொழுது பாவத்துக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆகவே அந்த பாவத்தின் அடிமைத்தனை சிறைது விடுதலை ஆகும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் அவர் செய்த முதலாவது பிரசங்கம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மே இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கத்த கொடுக்கிறார் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சி கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சுதந்திர தினத்தன்று நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருக்கிறீர்கள்? பாவத்தின் சிறையிருப்பா, வியாதியின் சிறையிருப்பா, அல்லது கண்ணினை சிறையிருப்பா, அல்லது கடனின் சிறையிருப்பா, அல்லது தனிமையின் சிறையிருப்பா, எதுவாக இருந்தாலும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சுதந்திர தினத்தன்று ஒரு மாபெரும் விடுதலை கத்த கொடுப்பார். நம்ம தேசத்துக்கு கிடைத்த சுதந்திரத்திற்காக நன்றி சொல்வோம். Praise and worship our King, our Lord, our Master, our Redeemer. அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை சொல்லுவோம். இந்த சுதந்திர தினம் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் பெற்ற சுதந்திரத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God bless you. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும்.